இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். பை எலெக்ஷனுக்கு எத்தனை 250 கோடி செலவு பண்ணானுங்க. அப்போ அசம்பிளி, ஆமாம், பட்டி ஃபார்ம்லாம் வச்சு எல்லா மந்திரி அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வந்து அடுத்த தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கும் நீங்கள் எப்படி நம்ப முடியும்? ஆகவே அந்த கருத்து நியாயமானது. வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்கன்றது 100% சரியான கருத்து தான். அது ஏதாவது வந்து மக்கள் வந்து சிவில் சொசைட்டியோ அல்லது வந்து தனிநபர்கள், சிவில் சமூகம், இப்போ விஜய் கட்சி மாதிரி புதுசாக வரவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை கூடிய வரைக்கும் தடுக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லைனா எலெக்ஷனை கேன்சல் பண்ணி எலெக்ஷனை நடத்தாத. தமிழ்நாட்டுக்கு என்னத்துக்கு எலெக்ஷனு? போர்டு பிரசிடென்ட் ரூல் 1 வருஷம் போடு, நான் கூடியாக முழுகிட போகுது. ஏன்னா கொள்ளாட்சி தான் வந்து உட்கார போகிறீங்க. உட்காந்தோன்னா கொள்ளை போட்ட பணத்தை எடுக்க போகிறீங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும், 2 பேரில் யார் வந்தாலும் பணத்தை கொட்ட போகிறீங்க. தேர்தலில் யார் ஜெயித்தாலும் அடுத்து மக்களை கொள்ளடிக்க போகிறீங்க. தொடர்ந்து தான் நடக்க போகுது. 2 பேர் தான் செய்ய போகிறீங்க. பிஸ்னஸ் தான் 5000 கோடி போட்டால் 20000 கோடி. ஆமாம், இல்லை என்ன கேட்டுக்கு எலெக்ஷன்? தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு கேடா? தமிழ்நாட்டுக்கு கொள்ளை தானே அடிக்க போகிறீங்க. அதை தான் அவர் சொல்கிறார். வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறானுங்கன்னா எதுக்கு தேர்தல்? நோட்டா வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு இல்லை, ஒட்டுமொத்த எலெக்ஷனுக்கு நோட்டா போடு. 1 வருஷம் எவனும் வேணும். அதாவது அனைத்து கட்சிகளையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நோக்கி நகர்னுவாங்க. அப்போ தாங்க கொஞ்சமாவது புத்தி வரும் உங்களுக்கு. ஏன்னா தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் கிராண்டட், தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் ரைடுன்னுவாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்றாங்கல்ல. கேட்டால் மதவாத எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, சனாதனம் உள்ளே வந்துடும், மதவாதம் உள்ளே வந்துடும், இந்துத்துவா உள்ளே வந்துடும், கதை அளந்துன்னு இங்கே கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுக்கின்னு ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு இதுதான் உங்கள் போக்குன்னா எதுக்கு எலெக்ஷனு?